சமூகத்தோடு சொல்லுங்களேன். இந்த நாள் என்ன நாள்? பரலோகத்தோடு பிதாவாகிய தேவனோடு பாவியாகிய நம்மை செத்துப்போன நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து கடவுளை எங்கே கொண்டு போகிறாரு? இயேசுவனை எங்கே கொண்டு போகிறாரு? பரலோகத்துக்கு கொண்டு போகிறாரு. இன்னைக்கு நம்மளாம் யாரு? இன்னைக்கு இந்த தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, இந்த புனித வெள்ளியை இன்னைக்கு ஆராய்கிற தியானிக்கிற கத்தோலிக்கர்கள் சிலுவைப்பாதை இந்த 40 நாளும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சிருக்கு? சிலுவைப்பாதை நெஞ்சிட்ருக்கு. சிலுவைப்பாதை செய்கிற, சிலுவைப்பாதையை பார்க்குற, சிலுவைப்பாதையை தியானிக்கிற செய்யாத நாம் எல்லாரும் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொன்னால், இன்னைக்கு நான் என் தாய் நாட்டிற்கு, என் சொந்த வீட்டிற்கு, கடவுள் ஆயத்தப்படுத்திய வீட்டுக்கு நான் போகுவதற்கு இயேசு என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால், தடைகளை பூரா நெஞ்சிட்டாரு. சொல்லுங்கள், தடைகளை நீக்கிட்டாரு. அந்த அந்த கதவு என்ன செஞ்சிருச்சு? திறந்துருச்சு. அந்த 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 கட்டணம் என்ன செஞ்சு இடிக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு அந்த சிலுவையில் இருந்துட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, பாதாளத்தை என்ன செய்கிறாருன்னா ஆளுகை செய்கிறார். பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஆவிகளை, அந்த பிசாசு சிங்காசனத்தில் இருந்தவனை மிதிச்சு கீழே தள்ளி அவனுடைய சிங்காசனத்தை தகர்த்து இன்னையோட உங்கள் ராஜ்யம் என்ன செஞ்சு மக்களை ஆளுகை செய்கிற, அடிமைப்படுத்துகிற, மக்களை பாதாளத்தை கொண்டு போகிற உன்னை நான் இப்பொழுது என்ன செய்கிறேன்? சிறைப்படுத்தி ஒன்றை அழிச்சிட்டு நீ சிறைப்படுத்தி கட்டி வைத்திருக்கக்கூடிய மக்களை நான் என்ன செய்கிறேன்? கட்டவிழ்த்து இப்பொழுது பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறேன். கைதிட்டு பார்ப்போம். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட உம்மை காண வேண்டும். தேவா தேவா என் தேவா, கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டப்பட வேண்டும். ஆயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அதிசய தேவனை காண வேண்டும். அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கத்தரும்மை காண வேண்டும். கத்தரும்மை காண வேண்டும். தேவா என் தேவா. பாதாளத்தில் கட்டப்பட்டு இருந்த, பரதேசியில் கட்டப்பட்டு இருந்த அத்தனை பரிசுத்தவான்களையும் முன்னோர்களையும் தீர்க்கதரிசிகளையும் இன்னைக்கு தான் என்ன செய்கிறாருன்னா, இயேசுவானவர் இந்த ஆவியை மேலே ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த ஆவியை என்ன செய்கிறாருன்னா கீழே கொண்டு போய் அவங்க எல்லாத்தையும் மேலே கொண்டு போனார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாத்தையும் இதை ஏற்றுக்கொள்ளுகிற, விசுவாசிக்கிற, இந்த மாதிரி இதை அறிஞ்சு இதை அறிக்கை பண்ணுற நம்ம எல்லாரையும் எங்கே கொண்டு போகிறாருன்னு சொன்னால், அந்த தாய் நாட்டிற்கு, நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆவி, இந்த ஆவி நிறையா இருக்குது. இப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்கோம். சரீரங்கிறது ஒரு வீடு, நம்ம உயிர் தங்கக்கூடிய வீடு, நம்ம ஆன்மா தங்கக்கூடிய இந்த சரீரம் நாம்
அல்ல. இதை முதலாவது என்ன செய்யணும், அந்த கிறிஸ்தவம் புரியணும். இந்த சரீரம் நான் தான் சொல்லி இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, இன்மைக்குரிய இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வயிற்றுக்காகத்தான் என்ன செய்யுங்க, வேலை செய்யுங்க. இப்போ நீ இந்த வயிற்றுக்காக நீ வாழ வேண்டியதில்லை, இந்த உடலுக்காக, இந்த உடலுடைய சுகபோகத்துக்காக நீ வாழ வேண்டியது. எதுக்காக வாழ போகிறீங்க? இன்னைக்கு இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, இந்த புனித வெள்ளிக்கிழமை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், செத்து போன நம்ம ஆவியை உயிர்ப்பித்து கடவுளை தரிசிக்க முடியாமல் இருந்த இந்த ஆவியை பரிசுத்தமாக்கி கடவுளை தரிசிப்பதற்கு நம்மளை நீதிமனாக பரிசுத்தமாக மாற்றினது எதுன்னு சொன்னால், இந்த புனித வெள்ளி, இந்த சிலுவை மரணம், இந்த சிலுவை பாடுகள், இது ஒன்று போதும். நம்ம அத்தனை பேரையை கொண்டு, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையை கொண்டு வரும் அந்த விண்ணக, அந்த தாய் நாட்டிற்கு, அந்த விண்ணக வீட்டில் கொண்டு சேர்க்கணும்னு சொன்னால் இந்த சிலுவை மரணம் ஒன்றுதான். அப்போ இன்னைக்கு என்ன நல்லா கவனிக்கணும், கவனிங்க. இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னு சொன்னால், இந்த பெரிய வெள்ளிக்கிழமையை வந்து இன்னைக்கு நினைவு கூறுகிற நாம் எல்லாரும் என்ன செய்யணும், காத்திருக்கணும். எங்கே போகக்கூடாது? அதுதான் கலாத்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது. மணி வாசிங்க. இப்போ கலாத்தியர் 5:8 வாசிங்க, 8:5 வாசிங்க. கலாத்தியர் ரோமையர், கலாத்தியர் ரோமையர் 8:5, ரோமையர் 8:5. அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐயோ, இந்த கோயில் ஒரு சபைன்னு சொல்லுவோம், சபை வச்சுருக்கோம், அசம்பிளி, மாரநாதா, வேறு எத்தனையோ சபைகள் இருக்குது. இந்த சபைக்கு போகிறவங்கள எல்லாம் எதுக்கு போகிறோம்? இந்த மாமிசத்துக்குரியவர்களுக்காக போகிறோம். என்னன்னா இதில் நீங்கள் இதில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். இந்த மதங்கள் பூரா என்ன செஞ்சுன்னா இந்த மாமிசத்துக்குரிய. ஆசியில் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்தாபனம், நிறுவனம் இங்கே இருக்கிறாங்க. இங்கே போகக்கூடிய மக்கள் எதுக்கு போகிறாங்க? இங்கே போனால் இந்த சபையில் நம்ம மெம்பராக இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, வேலை செய்கிறதுக்கு அங்கேருந்து என்ன செய்ய வேலை வாய்ப்புகள் இருக்குது, சபை பள்ளிக்கூடம் வச்சு நடத்துது, ஆஸ்பத்திரி வச்சு நடத்துறது. இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும் அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எங்கே எதுக்கு போகிறாங்க? இந்த சபைக்கு போகிறாங்க. இந்த சபை போதுகிட்டு சாமியார்கிட்ட போகிறாங்க. சிஐசியிலையும் அதே தான். இந்த உலக காரியங்களுக்காக, இன்மைக்குரிய காரியங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய இந்த வயிற்று புலப்புக்காக இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த மதத்தை, இந்த மத போதவர்களே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையை என்ன பண்ணுறான்னு சொன்னால், நீ என்னை நம்பி, என்னை சார்ந்திருந்தா, என்னை தேடி இருந்தா, என்னுடைய வழிநடத்தலை நீ அறிந்து எனக்கு பின்னால் வர ஆரம்பிச்சுன்னா, உனக்கு இந்த மண்ணகத்தில் மட்டுமல்ல, விண்ணகத்திலே உனக்கு தாய் நாட்டி, உனக்கு ஒரு சொந்த வீட்டை வைத்திருக்கிறேன். இந்த ஆவி, இந்த உடலை விட்டு இந்த ஆவி பிரிஞ்சு போன உடனே உன்னை மகிழ்ச்சியோடு வரவேற்று கூட்டி கொண்டு போய் அந்த தாய் நாட்டில் உனக்குன்னு ஆயத்தப்படுத்தின அவர் ஏற்பாடு செஞ்ச வீட்டில் அவர் உன்னை உட்கார வைக்கிறதுக்காக அவர் பலியான நாள் தான் இந்த புனித வெள்ளி, இந்த சிலுவை பாடுகள், இந்த சிலுவை மரம். நல்லா கைதிக்கலாம், உற்சாகமாய் கைதிக்கலாம். அப்போ என்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? எல்லா தேவைக்கும் எங்கே போகணும்? யார்கிட்ட போகணும்? ஜீசஸ். என்னை மேன்மைப்படுத்தவும், என்னை உயர்த்தவும், என்னை ரட்சிக்கவும், என்னை ஆசீர்வதிக்கவும், அந்த தாயின் நாட்டிலே, அந்த வீட்டில் என்னை உட்கார பண்ணவும் நீ தான் எனக்கு குருவாய் இருக்கிறாய், நீ தான் எனக்கு மெய்ப்பனாய் இருக்கிறாய், நீ தான் எனக்கு தகப்பனாய் இருக்கிறாய், நீ தான் எனக்கு சொந்தமாக இருக்கிறாய். உண்மை அல்லாமல் ஒருவனும் அந்த தாய் நாட்டிற்கு, அந்த வீட்டுக்கு என்ன செய்யுங்க, வர முடியாது. கைதிக்கலாம். இன்னொன்று சொல்றாரு, இந்த உலகத்தில் இயேசுவை பிரித்து உங்களால் என்ன செய்ய முடியாது. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, இசையா 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 இசையா.
அவரெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவரை பிரிஞ்சு என்ன செய்ய முடியாது. அப்போ அவரை பிரியாமல் வாழன்னா என்ன செய்யணும்? 24 மணி நேரமும் யாரை பார்க்கணும், யாரை நினைக்கணும், யார் விருப்பத்துக்காக வாழணும். நீ என் விருப்பத்துக்காக வாழ மாட்டேன், இந்த சரீரம் விரும்புகிறத நான் செய்ய மாட்டேன், இந்த மனசுனுடைய எண்ணப்படி ஆசைப்படி என்ன செய்ய மாட்டேன். எனக்கு வீடு கட்டிட்டாங்க, நகையை செஞ்சு கொடுத்துட்டாங்க, படிக்க வச்சுட்டாங்க, எனக்கு கல்யாணம் முடிச்சு எனக்கு எல்லா இதையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க விருப்பத்துக்காக என்ன செய்ய மாட்டேன். புதுசு விருப்பத்துக்காக என்ன செய்ய மாட்டேன். கொண்டாடி விருப்பத்துக்காக என்ன செய்ய மாட்டேன். போன வாரம் பிரசங்கம் பண்ணேன், ஏற்றி விடலை. இன்னைக்கு யாருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு? கடவுளுடைய ஆட்சியா மனுஷனுடைய ஆட்சியா? ஒரு புருஷனை மனைவி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறா, ஒரு மனைவியை புருஷன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான், ஒரு பிள்ளைய பெற்றோர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மாமியால மருமக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கா, மருமகளை மாமியா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கா. கடவுள் ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யணும் சொல்லுங்களேன். நீங்க உங்களை ஆட்சி என்ன ஆட்சி செய்த யாரு? நான் சொல்லுவேன், என்ன அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நான் நினைச்ச மாட்டேன். கடவுள் ஆட்சி செய்கிறதுல நிறைய என்ன இருக்குன்னு சொன்னால் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. கைதிக்கு நிச்சயம் இன்னைக்கு நிறைய போதகர்களை யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சபைக்கு வரக்கூடிய மக்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பாஸ்டர்களை போதகர்களை யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க மனைவி மக்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பாஸ்டருக்கு நான் பேசுகிறேன், அவருக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி காரியங்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது சொல்கிறாப்புல, நல்ல ஊழியம் பண்ணக்கூடிய ஆள், நல்ல டேலண்டான ஆள், நிறைய கூட்டங்களில் மக்கள் இது பண்ண ஆள். அவர்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, எனக்கு 3 பிள்ளைகள், மனைவி, 4 பேரும் 4 டயர் மாதிரி, இவங்களை மீறி என்னால் என்ன செய்ய முடியாது சொல்லுங்கள். ஒன்றுமே கடவுள் சொன்னால் கூட என்ன செய்ய முடியாது, அதை என்னால் என்ன செய்ய முடியாது. அதனால் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, இந்த புனித வெள்ளி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த புனித வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன அறியுன்னு சொன்னால் உங்களை யார் ஆட்சி செய்யணும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை, கடவுளுடைய அரசு என்ன செய்யணும். நீங்கள் பயிற்சி பண்ணீங்கன்னா உட்கார்ந்து யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு, என்ன நான் 14 வயசு பருவத்தில் இந்த 18-20 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் சொந்தக்காரங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை கல்யாணம் பிடிக்கணும், பொண்ணு பார்த்துருக்குறோம், இன்னும் இந்த பிள்ளையை கட்டணும் அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் ஒரு முடிவெடுத்து வந்தாங்க. கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன். சரி நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் போய் உட்கார்ந்தேன். ஐயா எல்லாரும் எனக்கு நினைக்கிறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, நீ பார்த்துருக்கியா? நீ எப்படி எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து காட்டினன்னு சொன்னால் அந்த பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்டி அவளோடு என்ன செய்கிறேன். அது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அவளோடு நான் வாழ தயாராக இருக்கிறேன். நீ காட்டாத வரைக்கும் என் சொந்த பந்தங்கள், என்னை பெற்றவர்கள் யார் என்ன காட்டினாலும் சரி அதை நான் என்ன செய்ய போகிறதில்லை, ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. கைதிட்டுகளை பார்ப்போம். அதேமாரி எங்கள் தோட்டத்தில் இருந்து எங்கள் சொந்த நிலத்தை நீ தான் விவசாயம் பண்ணணும், நீ தான் மூத்த பிள்ளை, நீ தான் என்ன செய்யணும், வீட்டை பார்க்கணும், வீட்டுக்குரிய காரியங்களை, தோட்டத்துக்குரிய காரியங்களை நீ தான், இதெல்லாம் சொத்து உண்ணக்கூடியதான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னேன் சொல்லுங்கள். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா நீ தான்பா என் சொத்து, நீ தான்பா என் செல்வம், நீ தான்பா என்னுடைய பணம், நீ தான்பா என்னுடைய ஆஸ்தி. ஆனால் இவங்கெல்லாம் சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, இதை நீ தான் பார்க்கணும், இதுக்கு நீ தான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அன்னைக்கு சொன்னேன், இந்த சொத்தை எல்லாம் நீங்கள் விற்று சாப்பிட்டுட்டு நல்லா இருங்கள், எனக்கு ஆண்டவரே சொத்து என்று வெளியில் வந்து கைது ஊரே விட்டு வெளியில் வந்து. ஏன் இதை பேசுகிறேன்னா, இன்னைக்கு இந்த அளவுக்கு கடவுள் என்னை நல்லா வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், இந்த அளவுக்கு நிறைவாக வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், இந்த உயிர்ப்பில் தான் சொல்லலாம். இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்றைக்கி நான் கறி நல்லா என்ன செய்வேன்னா, இன்றைக்கி ப்ரோக்ராம் முடித்த உடனே நான் என்ன செய்கிறேன்னா ப்ரோக்ராம் ஏற்ற போகிறேன். எங்கே போகிறேன் தெரியுமா சொல்லுங்கள்? நல்ல கடையில் போய் நல்ல இறைச்சி வறுவல் பொரியல் வச்சு என்ன செய்வோன்னா அதை சாப்பிட்டுட்டு தான் சாயங்காலம் வீட்டுக்கு வருவேன். இன்றைக்கி நீங்கள் என்ன நினைப்பீங்க? இன்றைக்கி கறி சாப்பிடக்கூடாது, இன்றைக்கி பெரிய வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி மாமிசம் சாப்பிடக்கூடாதும்பீங்க. இன்றைக்கி தான் நாம் ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாள் என்னைக்குன்னு சொன்னால் இன்னைக்கு தான் நான் விடுதலை பெற்ற நாள். இன்னைக்கு தான் பரலோகத்துக்கு என்ன தேவன் நினைச்சார் போகிறதற்கு, பரலோகத்தை தரிசிக்கிறதற்கு, பிதாவாகிய தேவனை பார்ப்பதற்கு, சந்திப்பதற்கு அவர் ஆயத்தம் பண்ண நாள் இந்த பாடுகள் பலியான நாள் தான். நல்ல தட்டுங்களை கைதுகிறோம்.
அதனால இன்னைக்கு இந்துக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாஸ்திகர்களாக இருந்தாலும் சரி, நீ ஆர்சி, சிஏசி, மாரநாட்டா, அசம்பிளி, குசம்புலி, ஒரு 400 சபைக்கு மேலே இருக்கீங்கள். நீங்கள் எல்லாரும் இந்த மத வழிபாட்டை விட்டுவிட்டு, இந்த மத போதகர்களை விட்டுவிட்டு, நம்முடைய போதகரும் இரட்சகரும் மீட்பரும் நம்முடைய தகப்பனும் நமக்கு எல்லாமா இருக்கிற இந்த இயேசுவை இன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நீங்கள் மனம் திரும்பி, அவர் தான் இன்னைக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், நீ தான் என் சொத்து, நீ தான் என் செல்வம், நீ தான் என் பரிசுத்தம், என்னை பரிசுத்தமாக்கி புனிதனாக்கி இன்னைக்கு கடவுளுக்கு முன்னால், இந்த ஊரில், இந்த பூமியில் மனுஷனுக்கு முன்னால் நல்லவனாக, மனுஷனுக்கு முன்னால் நீதிமனாக, மனுஷனுக்கு முன்பாக தர்மங்களை செய்கிறவனாக, மனுஷனுக்கு முன்பாக மனசாட்சி உள்ளவனாக என்னை வாழ வைக்கின்ற தாய், தந்தை, ஆசிரியர், குரு யாருன்னு சொன்னால் இயேசுவே நீங்கள் தான். கைதட்டுகளை பார்ப்போம். நல்லா இயேசு. இதுதாங்க இன்னைக்கு சத்தியம். என்ன இல்லாமா முட்டைக்கறியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு தான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அடுத்த வருஷம் என்ன செய்வோம்னா, இன்னைக்கு பிரியாணி போடும். நான் இன்னைக்கு போடணும் மாதிரி தான் பிளான் பண்ணிடுறேன். போன வாரத்தில் சார் வந்து இந்த வேலையை முடிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி கண்டிப்பாக என்ன செய்யும், பிரியாணி நடந்திருக்கும். ஏன்னா நேரத்தை தினம் என்ன செய்ய வேண்டியது, ஒரு 19,000 ரூபா நேற்று மட்டும் என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் அவருக்கு என்ன செஞ்சு விட்டுருக்கு. அதனால எனக்கு இருந்த ரூபாயெல்லாம் என்ன செஞ்சுட்டான்னு சொன்னால் அங்கே போட்டு விட்டேன். அதனால் இன்றைக்கி என்ன செய்ய முடியலைன்னா, இங்கே உள்ள தேவையில் செலவுகளுக்கு எதையும் வேண்டாம், இது நம்ம என்ன செய்ய முடிச்சுட்டு கூட என்ன செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி என்ன செய்ய போகிறோம், நல்ல ஞாயிற்றுக்கிழமை நல்ல இந்த மாதிரி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது நல்ல சாப்பிட்டு மகிழ்ந்து மகிழ்ச்சியாக. ஏன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், தேவனுக்குள் களிகூறுங்கள். இந்த மகிழ்ச்சி தான் இந்த உடலுக்கு நல்ல மருந்து. ஒரு வழியிலே சொல்லுங்களேன். சங்கீதம் 140, சங்கீதம் 140 3வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அதில் சொல்லுவார், இந்த மனுஷன் யார், இந்த மனுஷனை நம்பாத, மனுஷனுக்கு பின்னால் போகாத. இப்போ கடவுள் ஏசு யாருன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த மத போதர்கள் மனுஷன் யாருங்கிறத நீங்கள் பாருங்க, வாசிக்க பார்ப்போம். சர்ப்பத்தை போல தன்னுடைய நாவை கூர்மையாக இணைஞ்சிருக்கிறாங்க. நல்ல தீட்டி வச்சிருக்க நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் என்ன இருக்கு, விரியம்பாம்பின் விஷம் இருக்கிறது. கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி, கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சி. நல்லா கவனிச்சு. இந்த மனுஷன் வாயில் என்ன இருக்கு, அது மாதிரி வாசி 3வது வசனத்தை. சர்ப்பத்தை போல். மனுஷன் எப்படி இருக்கா, சர்ப்பத்தை போல் தன்னுடைய நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. ஹலோ, இல்லைங்களா? இல்லைம்மா, உங்கள் கூட இருக்கக்கூடிய எல்லாருடைய வாயில் என்ன இருக்கு, உங்கள் புருஷன் வாயில் என்ன இருக்கு, நீ பெத்த பிள்ளை வாயில் என்ன இருக்கு, எப்போ என்ன பேசுகிறாங்க, எப்போ நம்ம மனசை நோக போடுறாங்க, காய போடுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நினைச்சியது தெரியாது. அதனால இந்த மனுஷனை நீ நினைச்சியாத நம்பி, மனிதனை நம்பி வாழுகிறவன் சபிக்கப்பட்டவன். இப்போ யாரை நம்பி வாழ்கிறோம் சொல்லுங்க? மனுஷனை நம்பி. இன்னைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மனுஷனை நம்பி. இப்போ சொல்கிறேன், உங்களுக்காக உங்கள் அம்மா ரத்தம் சிந்துவாங்களா, மறிப்பாங்களா? உங்கள் மாப்பிள்ளை உங்களை தாலி கட்டினவர் உங்களுக்காக மறிப்பாரா, உயிரை கொடுப்பாரா, ரத்தம் சிந்துவாரா? வேறு எப்படி இவங்களை நம்பி வாழ்றது? உனக்கு முடியலைன்ன உடனே என்ன செய்வாங்க, அப்படியே போட்டுருவாங்க, மூடி போட்டுருவாங்க. ஆஸ்பத்திரி போனாலும் என்ன செய்யும், செலவாகும். அவங்களுக்கு என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். இன்னொன்று தப்பு பண்ணிட்டேன். இன்றைக்கி பாருங்களேன், இந்த ஒரு பாஸ்டர் மிக பெருமியமான ஆள், நல்ல பாடல்களை பாடி சினிமா மியூசிக் போட்டு என்ன செஞ்சார், இந்த ஜான், ஒரு பேருமில் வர மாட்டேங்குது, ஜான் ஜெபராஜ். கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி பேர் என்ன செய்கிறாங்கன்னா அவருக்கு இவர் இது பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி யாராவது ஒருத்தம் போகிறாங்களா? ஏன்
ஏன் இந்த மக்கள் எல்லாம் பெருசாக நினைச்சாரு, பெருசாக இது பண்ணிடுவாங்கன்னு கடவுளை விட்டு விட்டு பணம் வந்த உடனே, மக்கள் வந்த உடனே இந்த கடவுளை பேருக்கு ஊறுகாய்க்கு வச்ச மாதிரி வச்சுட்டு பாட்டை போட்டு மியூசிக்கை போட்டு ஒரு ஆட்டத்தை போட்டு மக்களை ஆட வச்சு, இது சினிமா மோகத்தில் இன்றைக்கி பாருங்கள். இந்த இதில் சரிகமா பதனிஷா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் சூப்பராக பாடுறாங்க, அங்கே ஆட்டம் எல்லாம் குஷி நடக்கு. இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அது ஒரு தன்னுடைய அறிவை இதை பயன்படுத்தி மக்கள் எரிஞ்சின கூட்டி ஒரு பெரிய கூட்டத்தை எரிஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டுறதில்லை. இங்கே என்ன கொண்டு வரணும்னு சொன்னால், இந்த இயேசு அங்கே ஆளுகை செய்ய வேண்டும். கைதிருக்கலாம். அதனால எல்லா மனுஷனுடைய வாயில என்ன இருக்கு? எனக்கு உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன் இந்த கொஞ்சம் வயசுல நிறைய பாடல்களில் பாடி இயேசு பேரை சொல்லி நிறைய மக்களை என்ன செஞ்சார்? கூட்டினாள். இன்னைக்கு ஏதோ இந்த சரீரம் அதான் சொல்கிறேன், மாமிச சிந்தை. நீ பாஸ்டராக இருந்தாலும் சரி, நீ சாமியாராக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய தியாகியாக இருந்தாலும் சரி, இந்த மாமிச சிந்தையில் இருந்தனா நிச்சயமாக எல்லாரும் என்ன செய்வேன்? இந்த ஜான் ஜெபராஜிக்கு நேர்ந்தது உங்களுக்கோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாஸ்டர்களுக்கோ எனக்கோ நேர்ந்தது ரொம்ப நேரம் ஆகாது. இது ஆகாமல் இருக்கணும்னு சொன்னால், நீ மாம்ச சிந்தையில் வாழ்கிறத விட்டுட்டு இந்த இயேசுடைய சிந்தையில் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சி இந்த இயேசுக்கு பிரியமானது எது, இயேசு எதில் பிரியப்படுறாரு, இயேசு எதில் சந்தேகப்படுறாரு. ஈசாயின் மகன் தாவீது என் மனதுக்கு உகந்தவன், நான் விரும்பினதை செய்கிறான் என்று சொன்னது போல, நான் செய்கிறதை இறைவன் பார்த்து சந்தோஷப்படுகிறாரா என்று சொல்லி நீ பார்த்து அதை ரசித்து அதை ருசித்து அதிலே உன் பார்வையை நீ நினைச்சின்னா கவனத்தை செலுத்தி வாழ்ந்தால் உன்னை இந்த உலகத்தில் யார் என்ன செய்ய முடியாது? விரல் விட்டு என்ன செய்ய முடியாது? கை நீட்டி உன்னை மறக்க. நல்லா கை நீட்டுக்கிற பார்ப்போம். இந்த மக்களை பெருசாக நினைச்ச மக்கள் கூடின உடனே உனக்குள்ள வார்த்தைகள் என்ன செஞ்சிருச்சு? யோசித்தேன். பாவம், கடவுள் மன்னிச்சுவார். மன்னிப்பு கேட்டால் கடவுள் என்ன செய்வார்? மன்னிச்சு என்ன செஞ்சுவார்? ஆனால் இந்த மக்களோ இந்த அரசாங்கமோ உன்னை என்ன செய்யாது? மன்னிக்க. அதனால் இந்த மக்களுக்கு முன்னால், இந்த அரசாங்கத்துக்கு முன்னால் நீ நீதிமானாக நிற்கணும்னு சொன்னால், இந்த உடலினுடைய ஐம்புலன்களை நீ அடக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இயேசு சிலுவையில் என்ன செய்கிறார்? ஐந்தவித்தார். இதில் சொல்லுவார், இந்த ஐம்புலன்களையும் சிலுவையிலே அவர் என்ன செய்தார்னா பலியாக்கி, நம்முடைய மனதினுடைய எண்ணங்களை ஆசைகளை எல்லாம் அவர் அழித்து பலியாக்கி, கடவுளுடைய விருப்பம் சித்த என்ன என்பதை தன்னுடைய மைண்டிலே சிந்தைகளை நிறுத்தி, அவர் பிதாவை உங்களுடைய சித்தப்படி நடக்கட்டும் என்று சொல்லி அந்த ஜெபத்திலே அங்கே ஒப்பு கொடுத்தார். நல்ல கைவிடுமா? அப்போ இன்னைக்கு இந்த உலகம் முழுசும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அந்த பரலோக ராஜ்யத்தோடு தொடர்பு கொள்ளும்படி, அந்த தாய் நாட்டுக்கு போகும்படி, தாய் நாட்டில் வாழும்படி, தாய் நாட்டில் நிலையாக அழியாத வாழ்வை கொடுக்கும்படி இயேசு பலியான நாள் தான் இந்த நாள். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, இந்த புனித வெள்ளி என்பது எப்பேற்பட்ட பாவியையும் எப்பேற்பட்ட கரை படிந்தவனையும் இந்த மாம்சத்தின்படி வாழ்ந்தவன் மனம் திரும்பினால், அதெல்லாம் கவனிச்சு. நீங்கள் சர்ச்சைக்கு போகிறாங்க, செவ கொடுத்து போகிறாங்க, கன்வென்ஷன் கொடுத்து போகிறாங்க, மனம் திரும்பி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது என்னது? நான் கேட்குறேன், இங்கே எத்தனை பேர் இதில் வந்திருக்கிறது, எத்தனை பேர் மனம் திரும்பிங்க? கொஞ்சம் கை தூங்கலாம். நான் மனம் திரும்பிட்டேன். நான் சொல்கிறேன், இதை பேசுகிற நான் மனம் திரும்பி இருக்கிறேன். என் விருப்பம் ஒன்றும் நடக்க வேண்டாம். என் விருப்பம், என் ஆசைகள் ஒன்றும் என்ன செய்ய வேண்டாம். உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் நடக்கட்டுங்கிறதுனால தான் என்னை இப்படி ஒரு பாதையில் கொண்டு போயிட்டு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவீங்க, பாவம் பிரதர் நல்லா இருந்தார், இப்படி போய் நினைக்கிறார். நான் மாட்டவில்லை. இதிலே தான் இறைவன் உங்களை எப்படி என்பதை கற்றுக்கொள்ளும்படி, மனிதன் யார், உனக்கு உதவி செய்தவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், நான் உனக்கு எப்படிப்பட்டவர்கள் என்பதை இதிலே உனக்கு கற்றுத்தருகிறேன். கைவிடலாம். நான் செய்த அனைத்து குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து, அதான் சொல்லலாம். நீங்கள் உங்கள் காசை, நான் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கோங்க. பரலோகம் எப்படி எதுனால சந்தோஷப்படுதுன்னா, நீங்கள் ஒரு 5 பவுன் நகை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, இது வராது என்னாகுமோ ஏதாகுமோன்னு கேள்வியில் இருந்த நீங்கள், உங்களுக்கு இந்த 5 பவுன் நகை கையில் வந்த உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? பயங்கர சந்தோஷம் அடைவீர்கள். இதுதானக்கா? சவுண்டை காணும் கொஞ்சம் நேரம் திரும்பி பாருங்க.
இல்லை என்ன விட்டுருங்க, பொதுவாக ஒரு நகையை தொலைச்சிட்டீங்க, ஒரு 5 பவுன் உங்கள் நெஞ்சில் தொலைஞ்சு போச்சு. அதை தேடி ஒரு நாள் அதை கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது போல பல மடங்கு மதிப்புக்குரிய நாம் இன்னைக்கு மனம் திரும்பி இதெல்லாம் பெருசு இல்லை, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தெரிஞ்சு அறிஞ்சு கடவுள் மட்டும் போதும், இந்த கடவுளுக்காக மட்டும் வாழ்வோம், நமக்காக மரிச்சது, ரத்தம் சிந்தியது, நம்முடைய கஷ்டங்கள் கடன்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணது அவர் மட்டும்தான், அவருக்காக தான் வாழணும்னு நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் அங்கே வரும்போது தான் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் தான். நல்லா கைவிடுங்க. நாளைக்கு இந்த இடத்தையும் விட்டுட்டு உங்களையும் விட்டுட்டு நான் போகிறதுக்கு எப்படி இருக்கிறேன்னு சொன்னால் தயாராக இருக்கிறேன். ஹலோ, இதுக்கு பேர் தான் என்னது? மனம். இந்த உயிரையும் இந்த உடலையும் இழக்கிறதுக்கு விடுறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? இப்போ நான் சாவதுக்கு தயார், இப்போ பாடுபடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்போ ஒருத்தன் நீ போதிக்கப்படாது, போதிச்சுன்னா உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டில் இழுத்துட்டு போய் இந்த மரத்தில் கட்டி வச்சு என் கையை காலை வெட்டி என் கழுத்தை அறுத்து என்னை கொன்னா என்ன செய்வேன்னா சந்தோஷமாக அதை கையடிச்சு என்ன செய்வேன்? இறைவா நீ போதுன்னு போகிறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? இதுக்கு பேர் தான் என்னது? இனி எனக்காக வாழாமல், என் விருப்பப்படி வாழாமல் உனக்காக நான் வாழ்றதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு பேருக்கு என்னதான்? அதுக்கு பேர் தான் என்னது? மனம். ஏசு கிறிஸ்தன் நீ தோட்டத்தில் அதை செய்கிறார். என் விருப்பப்படி அல்ல தந்தையே, உங்கள் விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லி மனிதனாக கடைசியாக தன் உயிரை கடவுளுக்கு கையளிக்கின்ற பொழுது இந்த சிலுவை மரணம் வந்தது. இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டதினால் இந்த உலகத்தில் நீங்களும் நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவரை ஏற்றுக்கொள்கிற இந்த நிகழ்ச்சியை விசுவாசிக்க அத்தனை பேர் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? இந்த பரலோகத்திலே சேர்க்கப்படுகிறார். அப்போ இன்னைக்கு இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, இந்த புனித வெள்ளிக்கிழமை பரலோகத்தை திறந்து பரலோகத்துக்கு போக முடியாத தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆவி ஆன்மா உடல் மூணும் குற்றமில்லாமல் இயேசுவோடு இருந்தீங்கன்னா, இயேசு தான் எனக்கு, இயேசுக்காக தான் வாழப் போகிறேன், இயேசு சொல்கிறபடி தான் வாழ்வேன்னு வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஆவி ஆன்மா உடல் மூணு எப்படி இருக்கும்? குற்றம் இல்லாமல். கடவுளுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா முகமுகமாக அவர் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்களேன் தரிசிக்க முடியும். இதுக்கு பேர் தான் என்னது? மனம் திரும்புதல். இயேசு கேட்குறாரு, நீ சபைக்கு போகிறியா, கோயிலுக்கு போகிறியா அப்படிங்கிறது இல்லை, நீ ஊழியம் பண்ணுறியா அப்படிங்கிறது இல்லை, நீ மனம் திரும்பி இருக்கிறியா? மனம் திரும்பி என்று ராஜ்யத்தை என்ன செஞ்சிருக்கிறியா? அதனால் இந்த ஊழியம் என்பது எனக்கு எதுக்குன்னு சொன்னால், அதனால் ஊழியக்காரங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தராக நம்ம விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஒவ்வொருத்தரையும் பற்றி நினைச்சிட்டு இருக்கிறோம், தீர்ப்பளிச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, மனம் திரும்பாத அந்த மாம்சத்தினுடைய வாழ்கிற அத்தனை பேரும் நாம் சாத்தான் என்ன செய்து கொண்டு இருக்கிறான், நீ குற்றவாளி, நீ பாவி, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான். நான் நிரபராதி, நீதிமான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். பிரைஸ்களா, நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், எத்தீங்கை அணுகாது, எத்தீங்கை அணுகாது, தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீமை செய்ய முடியாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தா வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை தத்தை கூர்ந்தீர்ந்தே தட்டினார். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தா. பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒன்று நல்லா புரியணும்.
இப்போ இந்த மதமெல்லாம் என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்மளை என்ன செஞ்சுருக்குன்னா அப்படி கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் கையை தட்ட வச்சு பாட்டு பாட வச்சு ஜெபம் பண்ணி ஏதோ அவங்க சில காரியங்களை பேசி நம்மளை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மதத்துக்கு போகிறவங்க, மத வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஏன் சேர்த்து சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் தனித்து நிச்சயம்னா காட்டணும். காலையில் உங்கள் கடமையை முடிச்சுட்டு இல்லை சாயங்காலம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஒரு குறிப்பிட்ட நேரம் உங்கள் பிள்ளையோட நீங்கள் பேசி உறவாடி சந்தோஷமாக எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க? நீங்கள் விருப்பப்பட்டவங்களோட எவ்வளோ நேரம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நீங்கள் பாருங்களேன், ஃபோனில் சில ஆட்கள்கிட்ட பிடிச்சோம்னா என்ன செய்ய மாட்டோம்? மணிக்கணக்காக நேரத்தை மறந்து நம்ம வாட்டில் என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஹலோ, நான் சில நேரம் எங்கேயாவது ஒரு ஃபோன் பேசுனா உங்களை சொல்லுவார், டேய் இன்னொன்று இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பை ஏதாவது ஆன் பண்ணி இந்த இதெல்லாம் பார்க்க முடியல, இதை பார்த்து என்னெல்லாம் பண்ண போகிற? இதை பார்க்குற நேரம் என்னுடைய உறவை, என்னுடைய தொடர்பை இது கட் பண்ணுதுங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அதனால் இதை கட் பண்ணு அப்படிம்பாரு. கட் பண்ணிவிட்டு சாரி ஆண்டவரே அப்படி மறுபடியும் இந்த ஆவி என்ன செஞ்சுருக்கோம்? சோல் அது வாட்டில் அந்நிய பாசையில் அது வாட்டில் என்ன செஞ்சிருக்கோம்? ராத்திரி படுத்திருக்கும் போது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு படுத்திருக்கோம். படுத்து கண்ண மூடி இருந்தாலும் சரி, எனக்கு நல்லா தெரியுங்கள ஓடிட்டு 24 மணி நேரமும் இந்த ஆவி என்பது கடவுளோடு என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? உரையாடிட்டு இருக்கணும், பேசிக்கிட்டு இருக்கணும். உங்கள் நட்பு அதிக நேரம் அவரோடு தான் இருக்குங்க. அப்படின்னா அந்த வாய் மௌனமா? மனுஷன் வாய்கள் என்ன இருக்குது? அப்போ இந்த மனுஷன்கிட்ட பேசினா என்ன இருக்குது சொல்லுங்களேன்? அது உங்கள் காதலியாக இருக்கட்டும், காதலனாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப வேண்டியவனாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்தவங்களாக இருக்கட்டும், பெத்த பிள்ளையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்? மனிதனுடைய வாயில் நாவுக்கு கீழே என்ன இருக்குது? விரியம் பாம்பின் விஷம் இருக்கிறது. அப்போ நம்ம கூட யார் இருந்தாலும் அவங்கள பார்த்தா என்ன நினைக்கணும்? விரியம் பாம்பின். ஒருத்தங்க பேசும்போது நம்ம என்ன சொல்லணும்? விஷம் அப்பா, இது எப்போ போட்டு தள்ளும் நமக்கு என்ன செய்யாது? எல்லாமா உண்மை தானே? அப்போ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மனித கம்யூனிகேஷனை குறைச்சிட்டு ஞானிகள் எடுத்துக்கோங்க, சித்தர்கள் எடுத்துக்கோங்க, மகான்கள், இந்த புனிதர்கள் எடுத்துக்கோங்களேன். நான் இதெல்லாம் ஏன் பேசுகிறேன்னா, வனத்தந்தோணியார், வனத்து சின்னப்பர், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வனத்துக்கு ஏன் போனாங்கன்னா, இந்த மனிதனோட பேசுனா கடவுளுடைய இந்த தொடர்பு கம்யூனிகேஷன் நமக்கு என்ன செய்யுது? அப்போ விசுவாசிகள் நல்லா கவனிச்சுக்கணும். எந்த சபையில் வேணாலும் இருக்குது. நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்து மதத்தில் கூட இருந்துட்டு போ, பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை சினிமா நடிகர்கள் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா மனம் திரும்பிட்டாங்க. அவங்க சொல்கிறது இந்த இயேசுவால் தான் நான் நினைக்கிறேன், இயேசு தான் என் கடவுள், இயேசு தான் உண்மையான கடவுளுங்கிறத எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த கிறிஸ்தவங்க மட்டும்தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபம் கொடுக்க போகிறோம், ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எதன்படி வாழ்கிறாங்கன்னா, இந்த மாமிசத்தின்படி வாழ்கிறாங்க. மாமிச சிந்தையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மாமிச ரீதியாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிள்ளை ஆசீர்வதி ஆண்டவரே, நோயை குணமாக்க ஆண்டவரே, வீட்டுத்தார ஆண்டவரே, இந்த கடலில் இருந்து எங்களை விடுவி ஆண்டவரே, இப்படித்தான் போயிட்டு இருக்காங்க. இயேசு ஜெபிக்க எப்படி கற்றுக் கொடுக்குறாரு? அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராட்சியம், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுத்தவர்கள் போல எங்களுடைய குற்றங்களை பாவங்களை நீர் பொறுத்தவர்கள், எங்களை தீமையில் இருந்து காத்தவர்கள். கைதிகளை பார்ப்போம். அப்போ ஒரு விசுவாசி என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே நான் யாருக்கும் தீமை செஞ்சிடக்கூடாதுப்பா, நான் யாரையும் வெறுத்து மனசில் அவங்கள வைராக்கியம் வெறுப்பாக வச்சு நான் பாவம் செஞ்சிடக்கூடாது. இயேசு கடைசியாக இன்னைக்கு இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அந்த 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன்னை அடித்தவர்களை, சிலுவையில் அறைந்தவர்களை, தன்னை அவமானப்படுத்தியவர்கள், இழிவுபடுத்தியவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்களை மன்னித்து இவர்களை ரட்சித்துக் கொள். கைது இந்த மனநிலை யாருக்கு வரணும் சொல்லுங்களேன்? இதை ஸ்தேவான் செய்கிறார். அவரை கல்லெறிகிறாங்க.
நாங்கள் செய்யாத குற்றத்தை என்னை கல்லறியிறாங்க, இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போட்டோம், கை விளங்காமல் போட்டோம்னா அத்தனை பேரும் அப்படி ஆயிடும். அப்போ ஸ்தேவான் சொல்லுகிறார், முடியப்பர் சொல்லுகிறார், பிதாவே இவங்க யாருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மன்னியும் என்று சொல்லும்போது இயேசுவானவர் அவரை 2 கரங்களை விரித்து வரவேற்று அவர் ஆயத்தப்படுத்தி வீட்டில் உட்கார போனார். கைவிட்டார். இவர் வாயில் என்ன இல்லை, பெரிய மாமின் விஷம்பலைய அவர் ரட்சிக்கப்பட்டார். மனம் திரும்பியவர், கடவுள் என்ன விரும்புகிறாரோ அதுதான், அதன்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த மன்னகத்திலே பூமியிலே வாழ்ந்தவர். ஒரு அழிலே சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன, நான் வாங்கி தான் கொடுத்தேன், வாங்கி கொடுத்த என்னெல்லாம் பேசணுமோ பேசிட்டீங்க. ஆனால் நான் கோடிக்கணக்கில் கொடுத்தவன நான் இது வரைக்கும் என்ன செய்யலை, அவதூறாக என்ன செய்யலை, போனை போட்டும் பேசலை, பேசும்போதும் பேசலை. ஏன்னா இது கடவுளுடைய வேலை. நான் உன்னை ஒரு கூட பிறந்தவனை விட அதிகமாக நேசித்தேன். நீ கஷ்டப்படுற, உனக்கு தேவை, பசிக்கு சாப்பாடு இல்லைன்னு உடனே உனக்கு நேசிங்கன்னா போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்தால பாதவதி தங்கச்சி, அவள் ஒரு பைசா கட்டாமல் அவள் என்ன செய்யணும், கோடீஸ்வரி ஆகணும், கடன் அடைச்சி நல்லா ஊழியம் பண்ணணும்னு அவளுக்கு நேசிங்க, அவளை இது பண்ணு. மொத்தத்தில் ஃபஸ்ட்டில் சாட்சியும் ஃபீனாலும் தான் பணம் கட்டினாங்க. இவளை எப்படி இது பண்ணா என்ன, இவங்க கொடுக்குறாங்க, அவள் என்ன செய்கிறாள், ஊழியம் பண்ணுறா, கஷ்டப்படுறா, அவளுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி ஃப்ரீயாக இவங்களுக்கு பண்ணுற மாதிரி, இவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க அதே மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யும். ஆனால் அந்த பாதவதி என்னெல்லாம் பண்ணியிருக்கா, இன்னை வரைக்கும் நான் என்ன செய்யலை. நீ என்னத்தை பண்ணாலும் என்ன பேசினாலும் எனக்கு என்ன இல்லை. ஒன்றே ஒன்று, அவங்க வீட்டில் அவங்க அம்மா, அவங்க கூட பிறந்தவங்க, அவங்க அக்கா பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பாசமாக இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக பேசாமல் வாய் மூடிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, தீமைக்கு தீமை செய்யாத, அப்படி அவங்களுக்கு தீமை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்க செஞ்சதை பேசினா போதும். இன்றைக்கி வாழ்க்கை ஒன்றுமே சூசைட் தான் பண்ணணும். இவன் பண்ணதையும் பேசுனதையும் சொல்லலை, அவள் பண்ணதையும் அவள் பேசுனது எதையும் சொல்லாமல் நினைஞ்சிட்டு இருக்கிறேன். நீ பார்த்து கொண்டு உட்காந்துருக்குற. ஏன்னா இந்த நியாயம் தீர்க்கிற வேலை நம்மளுடைய வேலை இல்லை. அதனால் நீங்கள் கொடுத்தது அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக எல்லோரும் என்ன செய்வீங்க, வாங்கிடுவீங்க, எல்லோரும் கொடுத்துருவோம். இவன் கொடுத்தாலும் இதை என்ன செஞ்சிடுவேன், இதையும் உங்களுக்கு என்ன செஞ்சிடுவேன், ஃப்ரீயாக தந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சபை, இந்த மக்கள், இந்த குடும்பங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை செஞ்சேன். இதில் நான் 10 பைசா என்ன செய்யலை சொல்லுங்கள். ஆனால் என்னெல்லாம் வாங்கணுமோ, என்னெல்லாம் கேட்கணுமோ, என்னென்னலாம் அடையணுமோ எல்லாம் அடைஞ்சாச்சு. இங்கே தான் கற்றுக் கொடுக்குறாரு கடவுள். பார்த்துக்கூடா, இவ்வளோ பேர் நல்லா இருக்கணும், இவங்க நல்லா வாழணும், இவங்க லட்சாதிபதிகளாக இருக்கணும், கோடீஸ்வராக இருக்கணும்னு நீ நினச்சி எல்லாம் பண்ணேன். ஆனால் இதில் ஒரு சின்ன கடமாற்றங்கள், சின்ன மாற்றங்கள் லேட்டான உடனே இவங்கெல்லாம் எப்படி ஆகிட்டாங்க, எப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க, எப்படி ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க பார்த்தியா அப்படின்னாரு. சூப்பர் ஆண்டவரே, நல்லா கற்றுக் கொடுத்துருக்குறீங்க, நல்லா பார்த்துட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன், இந்த இடத்துல நான் தலை குனியாமல், இந்த இடத்துல சொன்னதையெல்லாம் செய்து இவங்களை நல்லா ஆக்கிட்டு அடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய நான் தயாராக இருக்கேன். கைது இன்னைக்கும் சொல்கிறேன், இந்த ஊழியம் என்பது, வரக்கூடிய மக்கள் என்பது தன்னுடைய மக்களாக இவங்க நல்லா இருக்கணும். என் வாழ்க்கையே கல்யாணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், ஊர் சொந்தம், ஜாதி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த கடவுளுடைய அர்ப்பணத்துக்கு வந்தோம்னு சொன்னால், கடவுளை நம்பி வரக்கூடிய மக்கள் நல்லா இருக்க வேண்டும், வாழ வேண்டும், செழிப்பாக வாழ வேண்டும் என்கிற ஒரு லட்சிய நோக்கம் மட்டும்தான் என் மைண்டில் இருக்கே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் யாராவது எதுவும் கொடுத்தா கூட எனக்கு தான் சொல்கிறேன், வாங்கிறதுக்கே அதை யோசிப்பேன். ஏன் ஆடு மாடு வளர்த்து நான் ஊழியம் பண்ணுறேன்னா, நம்ம உழைக்கணும், நம்ம என்ன செய்யணும். ஊழியம் என்பது என்னுடைய கடமை. நற்செய்தி அறிவிப்பதும் நல்ல செய்திகள் செய்து என்னுடைய கடமை. நான் ஆரம்பத்திலே கற்றுக்கொண்டது. ஆண்டவர் என்னை செக் பண்ணும்போது ஒரு அந்தோணி குறிச்சி சாமியார் மாதிரி என்ன செய்கிறாருன்னா, நைட்டு நல்லா தியானத்தில் உட்காந்துருக்குறேன், நல்ல திண்ணையில் சாஞ்சி இருக்கும்போது அந்தோணி குறிச்சி கேட்குறாரு, என்னப்பா நீ புதுசாக ஊழியம்லாம் பண்ண போறியா, ஊழியம் பண்ண இறங்கிட்டியா, என்ன எப்படி இறங்கிட்ட, எதுக்காக ஊழியம் பண்ண போகிற அப்படின்னாரு. என்ன நீ கேட்குறது நக்கலாக கேட்குற மாதிரி இல்லைப்பா, நிறைய பேர் பணத்துக்காக, பேர் புகழுக்காக, மற்ற எதுக்கெல்லாமல் ஊழியம் பண்ணுறாங்க, இதில் நீ என்ன விதத்தில் பண்ண போகிற அப்படிங்கிற சொன்னேன். என் நற்செய்தி அறிவிப்பதும் நல்ல செயல்களை செய்து என் மேல் விழுந்த கடமை.
இதை நான் என் கடமையை செய்யணுங்கிறதுக்காக செய்கிறேன் சாமி. ஏன்னா எனக்கு ஒரு டவுட்டுன்னு, உனக்கு எந்த டவுட்னாலும் தான் உடனே அங்கேருந்து பதில் வருங்க, எதுக்கு நீ டவுட்டுன்னு யோசிக்கிறேன்னாரு. இவருக்கு எப்படி தெரியும், திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே மேலார அப்படியே பறந்து கொஞ்சம் தூரம் போனவொடனே உருவம் மாதிரி அப்படியே நெருப்பாக மேலே போயிட்டு இருக்கிறாரு. கைத்தறிகளை பார்ப்போம். அப்போ தான் சொன்னேன், ஐயோ ஜீசஸ் நீங்களா? அந்த ஒரு சாமியார்னு சொல்லி என்ன செஞ்சிட்டேன், கேட்ட கேள்விக்கு என் மனசில் உள்ள வெறுப்பை என்ன செஞ்சிட்டேன், கோபத்தை இது பண்ணி ஒரு சாமியாரை மதிப்பெல்லாம் பேசுகிற மாதிரி பேசிட்டான். நீங்கள் எனக்கு தெரியாது, சாரி மன்னிங்க என்ன. இல்லை, உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம். நீ என்ன சொல்லுகிற, நீ எதுக்காக ஊழியம் பண்ண போகிறங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்டேன். உன் மனசில் உள்ளதை கரெக்டாக நீ செஞ்ச, உன் கடமையை செய். பரலோகம் நீ என்ன டவுட்டு வேணாலும் சரி, உனக்கு என்ன தேவைனாலும் சரி, பரலோகம் உனக்கு உடனே அதை செய்து கொடுக்கும். கைதிகளமா, இதுக்கு பேர் என்னது? மனம். அதனால் இன்றைக்கி நீங்கள் கூட சொல்லுவீங்க, பிரதர் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேக்காருன்னா ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு விஷயம்தான். எனக்குள்ள ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், பேசிகிட்டு இருக்க, செய்கிறார். இவனுக்கெல்லாம் நான் என்ன செஞ்சேன்னா போடும்போது அதான் சொல்கிறேன்னா ஒன்றுமே இருக்காது. அந்த நேரம் கரெக்டாக வரும். நேரத்தை அவர் போடும்போது நைட்டு 11:30 மணி, 10 மணிக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு. நான் நெட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜில் போட்டு தியானத்தில் உட்காந்துட்டேன். 11 மணிக்கு என்ன செய்கிறேன்னா முழிச்சு முகத்தை தண்ணியை குடிச்சிட்டு செல்லை எடுத்து நெட்டை ஆன் பண்ணுறேன். இவர் மெசேஜ் வருது, அவர் கூப்பிட்ருக்காரு. உடனே வந்து 11 அவன் அங்கே வந்து 8 மணி இருக்கும். அவர் எங்கே இருக்கார், ஜெர்மனியில் இருக்கார். அப்போ நான் அங்கே அடித்த உடனே, ஏன்னா காலையில் ஒரு 10 ரூபா வரதுக்காக வேண்டி ஒரு 10 ரூபா போட்டு விட்டேன். ஏன்னா 35 தான் இருக்கிறதா, இன்னும் 88,000 வரும் டிக்கெட். இப்போ என்ன சார் இருந்தேன், வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா தான் வந்துச்சா பிரதர், கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாரு. ஐயோ இல்லையே, நான் வேறு யார்ட்டையும் அதுக்கப்புறம் பேசலையே அப்படின்ட்டு 11:30 மணிக்கு சீட் பண்ணி அடிங்க, எவ்வளோ கையில் தான் உங்கள் இதில் கூகுள் பேயில் வச்சுருக்கீங்களா, என்னென்ன பார்க்குறேன் அப்படின்னா 4 ரூபா கிடக்குண்ணே, போட்டு விடுங்க, உங்கள் செலவு எல்லாம் வைக்கணும்னு முதல்ல போடுங்கண்ணே. போட்டோம். இந்திரா அவங்க மாப்பிள்ளைக்கு அடித்தேன் நைட்டில் 11:30 மணிக்கு. ஆனால் ஏதாவது அதில் இருக்கா, சாயங்காலம் வந்தால் போட்டு வந்துச்சா அப்படின்னு அவர் இணைஞ்சார், 5 ரூபாய்க்கு போட்டு விட்டார். 11:30 மணிக்கு இணைச்சிடானா அந்த 9,000 இணைச்சிடானா மாற்றி விட்றேன். நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுளுடைய வழிநடத்தல் இருந்துச்சுன்னு சொன்னால் நீ என்ன நினைக்கிறையோ, எந்த நேரம் எந்த சாமமாக இருந்தாலும் சரி, இல்லாததை இருக்க செய்கிற நடக்க செய்கிற தேவன் அவர் கைதிட்டு நம்ம. அவர் என்ன பிரதர் 11:30 மணி எப்படி பிரதர்னாரு, இதான் ஆண்டவர் செய்ய. நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் செய்யலப்பா, உன்னை கடவுள் நேசிக்கிறார், உன்னுடைய தேவைக்காக என்னை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கைதிருக்கலாம் பார்ப்போம். அதனால் ஊழியம் என்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக, நீங்கள் இந்த மாமிசத்தினுடைய இதிலிருந்து, இந்த உலக பிசாசின் பிடியிலிருந்து, இந்த சரீரத்தின் பிடியிலிருந்து, இந்த உலகத்தின் பிடியிலிருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் யாருடைய பிடிக்கு போகணும், யாருடைய கட்டுப்பாட்டு கண்ட்ரோலுக்குள்ளே போகணும்னு சொன்னால், இந்த இயேசுவானவர் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியத்திற்குள்ளே, இந்த இயேசுவானவருடைய ஆளுகைக்குள்ளே, அவருடைய அரசு உங்களில் வந்து அவங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுருக்கணும். அதனால் என்ன நான் சொல்லுவேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன். இறை அரசு எனக்குள் இருக்கிறது, இறை ஆட்சி எனக்குள் இருக்கிறபடியினால்தான் இன்றைக்கி அதான் சொல்கிறேன். கோடிக்கணக்கான கடன் மாட்டின பிரச்சனையை அடுத்த வாரம் என்ன செய்யும் சொன்னான், தூக்கி வீசி அடிச்சுட்டு என்ன செய்யணும், அடுத்த தேவராஜ்யம் மட்டும் வரும். அன்னைக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவான்னா ரிலீஸ் பண்ணிடுவோம், அன்னைக்கு முடிவு எடுத்துருவோம், அன்னைக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும். நீ என்ன சொல்கிற, அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் அங்கே தான் இருக்கு. அதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரியணும். இன்னைக்கு இந்த நாள் அதனால் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வரக்கூடிய அன்பு விவசாய நிகழ்ச்சியை பார்க்குற அனைவருக்கும் அனைத்து குடும்பங்களும் சொல்கிறேன், இன்னைக்கு பரலோகத்தோடு நம்ம சொந்த தாய் நாட்டிற்கு, சொந்த வீட்டுக்கு நாம் போகிறதற்கு, இங்கே இருந்தாலும் அந்த ஆன்மா அந்த ஆவி நிச்சயம் அந்த மேல் வீட்டில் உறவு கொள்வதற்கு இயேசுவானவர் இன்னைக்கு இந்த வாசலை என்ன செய்கிறார் சொல்லுங்களேன். தேவாலயத்தின் கரைச்சலை 2ஆக கிழித்து இன்றைக்கி என்ன நடக்கு தெரியுமா, இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா சொல்லுங்கள். பூமி 2ஆக நெசிஞ்சு, கல்லறைகளை நெசிஞ்சு, வானம் நெசிஞ்சு, 3 மணி நேரம் நெசிஞ்சு இருண்டு போயிருந்தது. இயற்கையெல்லாம் இந்த இயேசுனுடைய இந்த பாடுகள் மரணத்திற்கு முன்பாக அஞ்சலி செலுத்தி
அவர் மௌனமாக சூரியன் உதிக்கிறதை நிறுத்தியது, காற்று வீசுகிறதை நிறுத்தியது, இந்த பூமி ரெண்டாக பிளந்தது, கல்லறைகள் வெடித்தது, தேவாலயத்தின் திரைச்சிலை அந்த என்ன செஞ்சது, தடைச்சுவர்கள் இடிந்து விழுந்தது. கடவுள் அங்கே ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். கைது. அதனால் அந்த இறை அரசு உங்கள்கிட்ட வர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை என்ன செய்கிறேன், நிறைவு செய்கிறேன்.